கோயம்புத்தூர் சிட்டி, துடியலூர், பெரியநாயக்கன்பாளையம், காரமடை, மேட்டுப்பாளையம், சிறுமுகை, பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம், வீடு வாங்க, விற்க அணுகவும் JSR ரியல் எஸ்டேட், GN மில்ஸ், கோயம்புத்தூர். வணக்கம். கவுண்டம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 588 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த வருடம் பள்ளிக்கு வந்த தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் மாணவ மாணவிகளுக்கு வகுப்பறைகள் போதவில்லை என்றும் புதிய வகுப்பறைகள் வேண்டும் என்றும் 33வது வார்டு கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். இந்த நிலையில் 29வது நபார்டு திட்டத்தில் 325.60 லட்சம் மதிப்பில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் புதிய கட்டிடங்கள் கட்ட பணிகள் தொடங்கப்பட்டது. இதில் 10 வகுப்பறைகள், 2 அறிவியல் ஆய்வகங்கள் கட்டி முடிக்கப்பட்டன. இதனை தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் சென்னையில் இருந்தவாறு காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைத்தார். தொடர்ந்து கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து வகுப்பறைகளை பார்வையிட்டார். பின்னர் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் விக்னேஸ்வரி அனைவரையும் வரவேற்றார். 33வது வார்டு கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி தலைமை தாங்கினார். மாநகராட்சி மேற்கு மண்டல தலைவர் தெய்வானை, திமுக கவுண்டம்பாளையம் பகுதி செயலாளர் சரத் விக்னேஷ், 33வது வட்ட செயலாளர் தன்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பள்ளி ஆசிரியர்கள், மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர், திமுக முன்னாள் மாவட்ட அமைப்பாளர் சண்முகம், மாவட்ட துணை அமைப்பாளர் செந்தில்மூர்த்தி, மாவட்ட பிரதிநிதி லோகநாதன், மாவட்ட பகுதி நிர்வாகிகள் செல்வி, மிசா தேவராஜ், ஞானசேகர், சங்கர், ஜெயச்சந்திரன், மகேந்திரன், இம்ரான், விஜயேந்திரன், திமுக இளைஞரணி ராகுல், பள்ளி மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். நன்றி.